பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் எங்கள் கனவு தேசம் என்று பகத்சிங் அவர் கண்ட கனவு. அதை முன்னிறுத்தி சிறப்பாக செய்கிறாங்க. பொருளாதார கொள்கை, தற்சார்பு, தாய்மை, பசுமை பொருளாதார கொள்கை. அதாவது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கின்ற பெருமை மிக்க, தன்மானமிக்க வாழ்வு. இதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு கும்பல், திருட்டு கும்பல் 8000 டோக்கன், அதாவது உண்மையிலே பயங்கர சிரிப்பு வருது. ஏன்னா இது தமிழ்நாடு அரசா இல்லைன்னா தி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் அந்த கடை முதலாளியா? என்னது 8000 ரூபாய் கூப்பான், அதை வச்சு இல்லத்து அரசிகள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர், மைக்ரோவேவ் அவன், அண்டா, குண்டா, எது வேணுமோ வாங்கிக்கலாம். சரி, இதெல்லாம் வாங்கிக்கிடலாம். நீர், சோறு, அதை எந்த கடையில் வாங்குவீங்க? அதை யார் உற்பத்தி செய்வா? ப்ரொடக்ஷன். நீர், சோறு, அதை வாங்க யார் பணம் கொடுப்பா? யார் டோக்கன் கொடுப்பா? யார் கூப்பானு கொடுப்பா? அதாவது நாட்டு மக்களை அடிமைகளாக பார்ப்பது, வைத்திருப்பது, நடத்துவது. நாட்டு மக்களை கூலிகளாக பார்ப்பது, வைத்திருப்பது, நடத்துவது. மக்கள் வாடிக்கையாளராக மாறிட்டான். முதல்ல வாக்காளர், இப்போ வாடிக்கையாளர். மக்கள் வாடிக்கையாளராக மாறிட்டான். பீப்புள் have turned into customers. மக்கள் அவங்களுக்கு ஒரு வாடிக்கையாளர், கஸ்டமர். இந்த ஒரு காரணம் போதும் நமக்கு. எதுக்கு? அநீதியை ஒழிக்க. அநீதியை ஒழிக்க, தீய கும்பலை விரட்டி அடிக்க, திருட்டு கும்பலை விரட்டி அடிக்க. நமது சின்னம் விவசாயி. உழவை மீட்போம், உலகை காப்போம். நமது சின்னம் விவசாயி. நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட.